ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் சத்தமா ஒரு அலையிலையோ சொல்லலாமா? இன்னொரு ஒரு சிலருக்கு கவலை, ஜூன் மாதம் தொடங்க போது பள்ளிக்கூடங்களெல்லாம் ரீஓப்பன் ஆக போகுதுன்னு. ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்ம அனைவரையும் ஒரு கூட்ட ஜனமாக சேர்த்திருக்கிறார். சந்தோஷத்தோடு கூட ஆராதனை கீதங்களிலே 724ஆம் பாடலை நாம் யாவரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடலாம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்ற பாடலை யாவரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாம். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அநேக நேரத்துல நெருக்கமான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அது பண பிரச்சனையோ, உடல் பலவீனமோ, இல்ல ஆட்களுடைய தொந்தரவுகளோ, இல்ல வன்கண் பொறாமைகள், இப்படி நிறைய ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில சந்திப்போம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கண்ணீர் மாத்திரம் தான் நமக்கு ஆயுதம் இல்லையா? ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்காக நீர் இறங்க மாட்டீரா? என்னுடைய வேண்டுதலை நீர் கண்ணோக்கி பார்க்க மாட்டீரா? என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் தரமாட்டீரா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த காண்கிற தேவனை இந்த நேரத்துல நம்மளுடைய துதியின் வாயிலாக, நம்மளுடைய குரலின் வாயிலாக, நம்முடைய கைகளின் ஓசையின் வாயிலாக உற்சாகமாய் அவரை நாம் துதிப்போம். நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆணி வேரா இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை, அவர் மேல நம்ம கொண்டுள்ள அந்த அளவுக்கு அதிகமான ஒரு விசுவாசம் தான் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு கசப்பான ஒரு நிகழ்வுகள் சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை தாண்டி அதை எதிர்கொண்டு போகக்கூடிய தைரியத்தையும் பக்குவத்தையும் ஆண்டவர் நமக்கு தராங்க. இப்படி இருக்கும் பொழுது ஊழியக்காரங்க மாத்திரம்தான் ஊழியம் பண்றாங்களா? கிடையாது. ஆண்டவரோடு கூட விசுவாசமா இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்து அவளும் ஒரு விதத்துல ஊழியக்காரங்க தான். இப்பொழுது பாடல் வாயிலாக ஒரு ஊழியக்காரர்களாக இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர்தான். அதனால அவரை துதித்து பாடுவது நமக்கு எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். உற்சாகத்தின் ஆவியை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட நாம் இந்த இடத்துல நிற்போம். விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும்
பயணத்திலும் ஓடிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் நமக்கு அனுதினமும் வரலாம். வியாபாரத்துல மற்றும் அநேக காரியங்கள்ல நமக்கு நஷ்டங்கள் ஏற்படலாம், தொய்வுகள் ஏற்படலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே என்னை மறந்து போனீரோ, எனக்கு இவ்வளவு அடிகள் விழுகிறதே, என்னுடைய குடும்பம் மேல வராதா, என்னுடைய கஷ்டங்கள் தீராதா, என்னுடைய கடன் பிரச்சனைகள் என்னுடைய வாழ்விற்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை தராதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் அனுதின ஜெபத்துல நாம் ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் அவர்தான். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் யாரா? நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன். சந்தோஷமாய் பாடலாம் 3வது சரணத்தை. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கடைசி சரணம் இப்படியாக சொல்லுகிறது, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், உயிருக்கு சேதாரமாகக்கூடிய சூழ்நிலையோ இல்ல ரொம்ப கடின பாடுகள் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மனுஷன் முகத்தை மாத்திரம்தான் பார்க்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவராய் இருக்கிறபடியால் நாம் அவரை துதிக்க வேணும். நம்மை அழைத்த தேவன் அவர்தான். அப்ப அழைத்த தேவன் நம்மளை கைவிட்டுருவாரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே யோபுவை நீ சோதித்தீரல்லவா, ஆபிரகாமை சோதித்தீரல்லவா, அப்படிப்பட்ட சோதனையை நீர் அனுமதித்திருக்கிறீர். ஆனால் உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். இப்படியாக நம்மளுடைய அழைத்த அழைப்பு, தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு, இந்த பூமியில எத்தனை நாட்கள் நம்ம வாழுவோம்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல உள்ளது. அப்பேற்பட்ட நாள் வரைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்த ஒரு பரம அழைப்பாய் இருக்கிறது. அந்த அழைப்பை மனதிலே வைத்து கடைசி சரணத்தை நம் உற்சாகமாய் நாம் பாடலாம். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.